வாக்கோ பாண்டியன், கவிஞர் துரைராஜ் உள்ளிட்ட பலரும் வருகை தந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய வருகையை நாங்கள் மிகவும் மெச்சுகிறோம். அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் ஞாலம் இலக்கிய இயக்கத்தின் பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த அளவிலே நூல் வெளியீட்டு விழா நிறைவு பெறுகின்றது. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய இரண்டாவது நிகழ்வு இங்கே தொடங்க இருக்கின்றது. அந்த இரண்டாவது நிகழ்வாக இருக்கக்கூடிய நாட்டிய நிகழ்விற்கு சான்றோர் பெருமக்கள் மேடையை ஒதுக்கி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறந்த ஒரு நடன நிகழ்ச்சி செல்வி ஸ்ரீதேவி ராஜேந்திரன் வழங்கும் ஸ்ரீ நிருத்திய ஸ்வர ஆலயம் நாட்டிய பள்ளியின் நடன நிகழ்ச்சி தற்போது இங்கே அரங்கேற உள்ளது. இதனை ஒருங்கிணைத்து தருமாறு கவிஞர் இந்துமதி அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இதோ நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய நடன நிகழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாட்டிய நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. மனதில் உறுதி வேண்டும். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் இசை தொண்டு நாம் என்றும் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று. தான் இயற்றிய பாடல்களுக்கு தானே இசை அமைத்தவர் நமது மகாகவி பாரதியார். வாகன என்ற பாடலுக்கு ஆட வருகிறார் செல்வி மித்ரோதயா. நித்திய ஸ்வராலயம் நமது ஆசிரியரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாகிறது. நித்திய ஸ்வராலயத்தின் நிறுவனரும் நாட்டிய பள்ளியின் ஆசிரியருமான செல்வி ஸ்ரீதேவி அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நாட்டியத்தில் மட்டுமல்ல, அவர்கள் கராத்தேவிலும் நன்கு தேர்ச்சி பெற்றவர். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஒரு பைக் ஓட்டுவதிலும் ஸ்ரீதேவி அவர்களை நாங்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவர்கள் பரதக்கலையில் PhD பயின்று கொண்டிருக்கிறார். விரைவில் முடிக்க உள்ளார். அது மாத்திரமல்ல, குரல் இசை, இசை செல்வம், இசைமணி, நாட்டிய கலாநிதி போன்ற பல பட்டங்களை பெற்றவர் நமது செல்வி ராஜேந்திரன் அவர்கள். ஸ்ரீதேவி ராஜேந்திரன் அவர்கள் பட்டி தொட்டி எங்கும் நமது பரதக்கலையை கொண்டு செல்கிறார் செல்வி ஸ்ரீதேவி ராஜேந்திரன் அவர்கள். அது மாத்திரமல்ல, இவர் ஒரு சாதனையாளரும் கூட. எப்படி சாதனைன்னு கேட்டீங்களா? சொல்றேன், கேளுங்க. இவங்க புல்லட் ஓட்டுவதில் வல்லவர். புல்லட் ஓட்டிக்கிட்டு எது வரைக்கும் போவாங்கன்னு கேக்குறீங்களா? அவங்க இந்தியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட மேகாலயா வரைக்கும் அவங்க பைக்லயே போயிட்டு வந்துட்டாங்க. எத்தனை நாள்னு சொல்ல முடியுமா உங்களால? 14 நாட்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய பைக்ல பயணம் செய்து வெற்றிகரமாக திரும்பி வந்தவங்க நம்முடைய செல்வி ஸ்ரீதேவி ராஜேந்திரன் அவர்கள். அது மாத்திரமல்ல, அவங்க 24 மணி நேரத்துல சைக்கிள் ஓட்டிக்கிட்டு பாண்டிச்சேரி வரைக்கும் கூட அவங்க போயிருக்காங்க. நம்முடைய அண்டை மாநிலத்தை எல்லாம் தன்னுடைய பைக்லயே இவங்க பயணம் செய்திருக்காங்க. இது மாத்திரமல்ல, இன்னும் கூட இவங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். தினமணி நாளிதழும் கருட பார்வை நாளிதழும் இவரை பேட்டி எடுத்து இவருக்கு
பெண் சாதனையாளர்னு இவருக்கு விருது கொடுத்திருக்காங்க. பலமா கைத்தட்டுறீங்களா? ஃபெமினைன் ஃபவுண்டேஷன் மற்றும் சத்ரபதி சிவாஜி ட்ரஸ்ட் இவரை சாதனை பெண்மணி என போற்றி பாராட்டி சிறந்த பெண் சாதனையாளர் விருதை வழங்கி இருக்கிறாங்க. இவர்களுடைய பெருமையும் சாதனையும் இவர்களுடைய நாட்டிய ஸ்வராலய பள்ளியும் மென்மேலும் வளர வாழ்த்துகிறோம். ஞாலம் இலக்கிய பேரவை சார்பாக நன்றி. அது மாத்திரமல்ல, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்து பண்ணணும்னு அவங்க கிட்ட கேட்டிருந்தோம். அவங்க உடனே அதுக்கு மறுப்பு எதுவும் தெரிவிக்காம இந்த விடுமுறை நாள்ல மிக பயனுள்ளதா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அவங்க மிக சிறப்பா பயிற்சி கொடுத்து பொன்னேரியிலிருந்து இந்த பிள்ளைகளை தயார் செய்து இங்கே கூட்டி வந்திருக்கிறார்கள். நம்முடைய செல்வி ஸ்ரீதேவி ராஜேந்திரன் அவர்களுக்கு ஞானம் இலக்கிய இயக்கம் எங்களுடைய நன்றிகளை ஏறெடுக்கிறது. வணக்கம். மித்ரோதயா இப்போ ஆட வர்றாங்க. மித்ரோதயாவுக்கு நீங்க மூஷிக வாகன மோதகஸ்தா பாட்டுக்கு ஆட வர்றாங்க. ஸ்லோகத்துக்கு நீங்க மித்ரோதயாவுக்கு மிக ஓங்கலான ஒரு கைத்தட்டலை கொடுக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். मूषिक वाहन मोदक हस्त चामर कर्ण विलंबित सूत्र वामन रूप महेश्वर पुत्र दीन विनायक पाद नमस्ते। मूषिक वाहन मोदक हस्त चामर कर्ण विलंबित सूत्र वामन रूप महेश्वर पुत्र दीन विनायक पाद नमस्ते। दीन विनायक पाद नमस्ते। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। सिद्धिर्भवतु मे सदा। नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्र गदाधरे वैष्णवी नमोस्तुते। नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्र गदाधरे वरदालक्ष्मी नमोस्तुते। वरदालक्ष्मी नमोस्तुते। आङ्गीतं भुवनं यस्य वाचिकं सर्ववाङ्मयम् आकारं चन्द्रताराधिपम्। आकारं चन्द्रताराधिपं नमः सात्विकं शिवं 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 शिवं। மிக அருமையாக ஆடிய
மித்ரோதயாவுக்கு ஞாலம் இலக்கிய இயக்கம் நன்றிகளை ஏறெடுக்கிறது. பாரதியாரின் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா இங்கே தான் இருக்காங்க போல இருக்கு. நான் எனக்கும் தெரியல, அது இவங்க தான் போல இருக்கு. மிகச் சிறப்பாக ஆடினார்கள். நன்றி மித்ரோதயா. அடுத்ததாக மனதில் உறுதி வேண்டும். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் இசை தொண்டு நாம் என்றும் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று. தான் இயற்றிய பாடல்களுக்கு தானே இசையமைத்து பாடியவர் நம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அரசரும் விழைந்து கற்கும் அரும் கலையாம் ஆடற்கலையை கற்றுக்கொண்டு மதுரை, தஞ்சாவூர், திருவாலங்காடு, திருவண்ணாமலை, சிதம்பரம், உத்தரகோசமங்கை போன்ற பல ஊர்களில் நடனமாடி நாட்டிய கலாநிதி, நாட்டிய வளர்மதி போன்ற விருதுகளை பெற்றுள்ளார் செல்வி வி காயத்ரி. நமது ஞாலம் இலக்கிய இயக்கத்திலும் ஆட வந்துள்ளார். மனதில் உறுதி வேண்டும் என்ற பாடலுக்கு வருவாங்க ஆடிட்டே வருவாங்க. ஓஹோ, சரி. மிகச் சிறப்பாக பாரதியின் பாடலுக்கு மிக சிறப்பாக ஆடிய செல்வி காயத்ரிக்கு நன்றி. அடுத்ததாக செல்வி நித்திகா, செல்வி சாருஸ்ரீ, செல்வி பூஜஸ்ரீ இனிய குரலின் பாட்டிசையும் உணர்ச்சிகளுக்கு எழுச்சியூட்டும் இனிய கருவி இசையும் ஆடலோடு இனிய பொருத்தி எழும்போது ஆடற்கலை இயல்பாகவே சிறக்கிறது, உயர்ச்சி பெறுகிறது. இதோ சண்முகப்பிரியா ராகத்தில் ஒரு பாடல், நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல்தான். பட்டி தொட்டி எல்லாம் ஒலிக்கும் மிக அழகான ஹிட்டான பாடலும் கூட. தக
தக தஜொன்னு தக ஜொன்னு தக தின் தத தடி தஜொன்னு தத ஜொன்னு ததிமி தத திமி தகட தரகடதரகடதம் தத தடி தத ஜொன்னு தரகடதரகடதம் தரகடதரகடதம் தரகடதம் தரகடதம் தாம் தின் தத தக ஜொன்னு தாம் தத தக ஜொன்னு தாம் தத தக ஜொன்னு தத தகட தடி தன ஜொன்னு திமி தன தன ஜொன்னு திமி தரகடதர தின் தின் மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல சுவாமி மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல நவரசமும் முகத்தில் நவரசமும் மலர்ந்திருக்கும் முகத்தில் நவரசமும் செக்கச்சி வந்திருக்கும் இதழில் கனிரசமும் மலர்ந்திருக்கும் முகத்தில் நவரசமும் செக்கச்சி வந்திருக்கும் இதழில் கனிரசமும் கண்டு மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன் உன்னை என்னை எல்லால் வேறு யார் அறிவார் எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன் உன்னை என்னை எல்லால் வேறு யார் அறிவார் பாவையன் பதம் காண நாணமா பாவையன் பதம் காண நாணமா உந்தன் காட்டுக்கு நானாட வேண்டாமா உந்தன் காட்டுக்கு நானாட வேண்டாமா மாலவா வேலவா மாயவா சண்முகா மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன் அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன் நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன் அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன் மோகத்திலே என்னை மோக வைத்து மோகத்திலே என்னை மோக வைத்து ஒரு வாரத்திலே நின்று கள்வனை போல் ஒரு வாரத்திலே நின்று கள்வனை போல் மாலவா வேலவா மாயவா சண்முகா மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல மானாட மலராட மதியாட நதியாட மங்கை வெள்ளடனமாட வானாட மண்ணாட கொடியாட இதையாட கஞ்சி இவள் கைகளாட சுவையோட நானாட எதையாடி இது வேளை இறைவிகள் துணையாக ஓடி வரவா தூயனே மாலவா மாயனே வேலவா எனையாளும் சண்முகாவா மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல அழக மலையழகா என்ன சிலையழகா எனது மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல தகடம்
ஒரு பாடலுக்கு மூவராக சேர்ந்து நடனமாடி எங்களையும் ஆனந்தத்தில் மூழ்கடித்து விட்டீர்கள். நன்றி. அடுத்ததாக நறுமுகையே நறுமுகையே செல்வி தேகு அஞ்சுகாபதி, செல்வி தேகு சந்திகாபதி. நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும். நறுமுகையே நறுமுகையே நீயோடு நாழிகை நில்லாய். இந்த பாடலின் அடிநாதமான இந்த குறுந்தொகை பாடலை நாம் நினைவுக்கு கொண்டு வருவோம். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர். பலருக்கும் விருப்பமான பாடல் இது. இலக்கிய சுவை ததும்பும் அழகான பாடலில் இப்பொழுது ஆட வருகிறார்கள் செல்வி அஞ்சுகாபதி, செல்வி தேகு சந்திகாபதி. நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய். செங்கனி மூறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய். எந்திர புறவில் வந்தவனே நீ விழிமொழிகள் கேளாய். அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. மங்கை மான்விழி அம்புகள் என் மாதுளைத்ததென்ன. மங்கை மான்விழி அம்புகள் என் மாதுளைத்ததென்ன. தாடி நாடனை கண்டு என்னுடன் பசலை கொண்டதென்ன. நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும். நிலாவிலே பார்த்த வண்ணம் கனவிலே தோன்றும் இன்னும். நினைத்தேன் துடித்தேன் பொறுக்கவில்லை. இடையில் மேகலை இருக்கவில்லை. நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய். செங்கனி மூறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. அற்றை திங்களன் நிலவில் வெற்றி கரள நீர் வடிய குற்ற பொய்கையாடியவள் நீயா.
யானும் நீயும் எவ்வழி அறிதும் உறவு சேர்ந்ததென்ன ஒரே ஒரு தீனை செய்தாய் உயிர் கொடி பூத்ததென்ன ஒரே ஒரு தீனை செய்தாய் உயிர் கொடி பூத்ததென்ன செம்புலம் சேர்ந்த நீர் துளிப்போ அன்புடை நெஞ்சம் கலந்ததென்ன திருமகனே திருமகனே நீ ஒரு நாளில் பாராய் வெண்ணிற புறவில் வந்தவனே மேல்விழி மொழிகள் கேளாய் செற்று திங்களன் நிலவில் குற்றப் பொய்கை ஆடுகையும் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா ஒற்றை திங்களன் நிலவில் வெற்றி கரள நீர் வடிய குற்ற பொய்கையாடியவள் நீயா அருமை, மிக மிக அருமை. ஒரு நாழிகை அல்ல, ஒரு நாளெல்லாம் பார்த்து கொண்டே தமிழால் எதையும் உணர முடியும். தமிழால் மட்டும்தான் எதையும் உணர முடியும். தமிழை பறைசாற்றும் அருமையான பாடல் கிடைத்து விட்டது இவர்களுக்கு. சாருஸ்ரீ, செல்வி நித்திகா, செல்வி பூஜஸ்ரீ, காயத்ரி, செல்வி அபிநயா. பாவேந்தர் போக்கிலேயே திருக்குமரன் அவர்களது வரிகள். தமிழை பறைசாற்றும் அருமையான பாடல். தமிழுக்கு அமுதென்று பேர். வாழ்த்துக்கள். தமிழர்கள் வாழமிக்க உளமுற்றதி மொழி தேடி மொழி அண்ணான வந்தபடி இன்னானும் வாழ மொழி தோன்றி விட்டதேன வையமுடன் கண்ட தினம் தான் தோன்றி வந்த மொழி தான் இரவன் அக்க மொழி ஏற்று மொழி சொல்கிறேன் ஏற்றுக்கொண்டு தேவையின்றி முற்றுக்கொண்டு சொல்லிக் கொண்டே ஆற்று கொண்ட எந்த மொழியில் வீசினது மலை நெச்சு சொடியான முதல் போல மாறி கால போய் மாறினது என்ன மொழி. அருமை. வளைய நடனம், பறை மற்றும் சிலம்பம் மிக சிறப்பாக ஆடி அசத்தி விட்டீர்கள். பாவேந்தர் இன்று இருந்தால் இந்த நடனத்தை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பார்.
நன்றி. அடுத்ததாக தாய்மொழிக்கு ஒரு சிறப்பான பாடல், பருவ காலங்களில் அபிநயம் பற்றிய ஒரு சிறு செய்தி. ஓராண்டில் தோன்றும் பருவங்களை நடனத்தில் கைகளின் மூலம் அபிநயம் செய்ய இயலும். கூதிர் பருவம், பனிக்காலம், இலையுதிர் காலம், இளவேனில் பருவம், முதுவேனில் பருவம், கார்பருவ தொடக்கம் மற்றும் மழைக்காலம். நமது வேனில் விழாவில் மகிழ்ச்சியூட்டும் பாடலாம் தாய்மொழியை குறைவாக நினைக்காதே என்று தமிழ் மொழியின் பெருமையை அழகிய நடனத்தில் ஆடிக்காட்ட வருகிறார் செல்வி ரா அபிநயா. தாய்மொழியை குறைவாக நினைக்காதே, உன் தமிழ் மொழி போல் வேறு இனிக்காதே. கவிதைகளை யாத்த மொழி கம்பன் பாடிட பொருள் தீந்த மூத்த மொழி. வாழ்தலுக்காய் ஈரடியில் வாசகங்கள் தந்த வள்ளுவன் குரலுக்கு வாய்த்த மொழி. திருமுறையோடு நிறைவான பெருநலன் நிலம் தரும் மொழியை தாய்மொழியை குறைவாக நினைக்காதே, தமிழ் மொழி போல் வேறு இனிக்காதே. தூய தமிழ் கலைகளினை மறக்காதே, அதன் உண்மையினை அறிந்து வியக்காதே. தமிழ் மொழியின் பாடலை மிக சிறப்பாக ஆடி காட்டிய செல்வி அபிநயாவுக்கு நன்றி. அடுத்ததாக அருமையான ஒரு கும்மி. கைகொட்டி ஆடுவதற்கு கொம்மை என்னும் சொல் வழக்கில் உண்டு. இதிலிருந்து பிறந்ததுதான் கும்மி என்ற சொல். பிரபலமான கிராமிய பாடலின் தாளத்தினருக்கு ஏற்ப கைகொட்டி ஆடும் நடனம். பல காலங்களாக கும்மி தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனமாக அறியப்பட்டாலும் மற்ற மாநிலங்களின் நடனத்திலும் இதன் தன்மைகளை காண இயலுகின்றது. கேரளாவில் கைகொட்டிக்களி, குஜராத்தில் கர்பா, ராஜஸ்தானில் கூமம், ஆந்திராவில் கொப்பி போன்ற இந்த அருமையான நடனத்தை ஆடிக்காட்ட வருகிறார்கள் செல்வி பூஜஸ்ரீ, செல்வி நித்திகா, செல்வி
சாருஸ்ரீ செல்வி அபிநயா. கொட்டுங்கடி குழஞ்சுக்கிட்டு நம்ம பணங்காக்கும் சாமியத்தான்
சிறப்பு. கைகளை தட்டியபடி தாளம் மாறாமல் ஆடிய இந்த கலைஞர்களுக்கு உங்கள் கைகளை பலமாக தட்டலாமே. நன்றி. அடுத்ததாக அழகு மலர் ஆட. இந்த பாடலில் மிருதங்கம், நாதஸ்வரம், வயலின், வீணை, கிட்டார் என்று மாறி மாறி பாடல் சொல்லும் பாவங்களை எல்லாம் இப்பொழுது நம் மத்தியில் ஆட வந்திருக்கிறார் செல்வி அஞ்சுகாபதி. 2ஆம் நூற்றாண்டிலே தோன்றிய முதல் காப்பியமான சிலப்பதிகாரம் பரத நாட்டியத்திற்கு கிடைத்த அரிய பொக்கிஷம். இளங்கோவடிகள் அவர்கள் மாதவி என்னும் நடன மங்கை பாத்திரத்தை படைத்து விரிவான பரதநாட்டியத்தை பற்றியும் எழுதியுள்ளார். கவிஞர் வாலி எழுதிய இந்த அழகு மலர் ஆட பாடலுக்கு ஆட வந்திருக்கிறார் செல்வி அஞ்சுகாபதி. அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதற்கே என் சிலம்பொலியும் புலம்புவதற்கே அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதற்கே நிறை கொண்டு தீட்டாமல் வாழ்கின்ற வேலை குளிர்வாடை கொஞ்சாமல் கொதிக்கின்ற மாலை பகலிரவு மலகனவு இருளில் வரும் பொழுது அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதற்கே
இந்த காலை பகலிரவு மலரனம் இருளில் வரும் பொழுது அழகு மலராடும் கவிதையங்கு கூடும் சிவம் புலியும் புலம்புவதை உண்மையிலேயே ஒரு அழகான மலர் வந்து நாட்டியம் ஆடியது போல் இருக்கிறது. ஜதிகள் அதிகமாக நிரம்பிய மிக சிறப்பான பாடல். நன்றி. அடுத்ததாக கண்ணும் கண்ணும் கலந்து செல்வி நித்திகா, செல்வி பூஜஸ்ரீ. இசையும் நடனமும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்த இரட்டை கலைகள். இசை வழி பாடல் செல்ல அப்பாடலை காட்சி வழி கொண்டு செல்வது நடனம். இவர்கள் வாய்ப்பாட்டு பாடவும் கைகளினால் பொருள் விளக்கமும் கண்களினால் உணர்வுகளையும் கால்களினால் தாளத்தினையும் செய்து இப்பொழுது அபிநயம் காட்டி ஆட வருகிறார்கள். கண்ணும் கண்ணும் கலந்து என்ற பாடலுக்கு. கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே கண்ணும் போதே உள்ளம் வந்தாடுதே கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே கண்ணும் போதே உள்ளம் வந்தாடுதே ஆடுவேன் பாரடி இனி அவன் வரும் வயல்
கைகள் வழியே பார்வை செல்ல, பார்வையின் வழி மனமும், மனத்தின் வழி பாவமும் செல்ல, எங்கு பாவம் உள்ளதோ அங்கே இனிமையான ரசம் பிறக்குமே. அவ்வளவு அருமையாக ஆடி உண்மையிலேயே வைஜெயந்தி மாலாவையும் நாட்டிய பேரொளி பத்மினியும் எங்க கண்ணு முன்னாலேயே கொண்டு வந்துட்டீங்க. இவர்களுக்கு ஒரு பலமான கைத்தட்டல்களை கொடுக்கலாமா? நன்றி. அடுத்ததாக கோலாட்டம். கிராமப்புறங்களில் ஆடப்படும் அருமையான நடனம் இது. மிக பழமையான நடனமும் கூட. இரு கைகளிலும் ஓரொரு கோல்களை கொண்டு தாளத்தினுக்கு தட்டிய வண்ணம் முழுக்க முழுக்க பெண்களால் மட்டுமே ஆடப்படும் நடனம். குஜராத்தில் டாண்டியா ராஸ், கேரளாவில் கோல்களி, ஆந்திர பிரதேசத்தில் கொலநல்லு ஆகியவை அந்தந்த மாநிலத்தின் கோலாட்டம் ஆகும். ஆட வருகிறார்கள் செல்வி பூஜஸ்ரீ, செல்வி நித்திகா, செல்வி சாருஸ்ரீ, செல்வி அபிநயா. பெரிய நிகழ்ச்சி பாரு. எல்லா நிகழ்ச்சி விட
தோள்களை தாளம் தப்பாமல் ஆடிய கலைஞர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சங்கே முழங்கு தேன் சுவை சொட்டும் பாடல். சங்கு முழங்கினால் மனம் சிலிர்க்கும். பாரதிதாசனின் இந்த பாடலை கேட்டால் உலகமே சிலிர்க்கும். ஏனென்றால் ஒற்றை சக்கரம் வண்டி இழுக்காது, ஒற்றுமை சக்கரமே வண்டி இழுக்கும் என்ற உண்மையை உலகத்துக்கே உணர்த்திய பாடல். இப்பாடலை இந்நாளில் கேட்டிருக்கிறோம். இப்பொழுது செல்வி காயத்ரியும் செல்வி அபிநயாவும் சங்கே முழங்கு என்ற பாடலுக்கு ஆட வருகிறார்கள். சங்கே முழங்கு
முழக்கம் பாடலுக்கு ஆடி மனம் மட்டுமல்ல எங்கள் மெய்யும் சிலிர்க்க வைத்து விட்டீர்கள். அருமை, நன்றி. அடுத்ததாக பொன்னியின் செல்வன் அந்த படத்தில் உள்ள ஒரு அருமையான பாடல். முத்தத்தில சித்தத்தில தித்தித்திட வந்தேன், உன் நெத்திக்குள்ள புத்தி வைக்க வந்தேன். ராட்சச மாமனே, ராத்திரியின் சூரியனே, கோவை பழம் போல நீ கோபம் கொள்ளாதே. யார் அந்த மாமா, யார் அந்த சூரியன்னு பார்க்கலாமா? ஆட வருகிறார்கள் செல்வி அஞ்சிகாபதி, செல்வி சந்திகாபதி. அம்சவீதம் இம்சை மொழி அம்சமென அம்ச வழி வந்த ரசன் கம்ச முகன் உக்கிரனில் புத்திரன நித்தமுடன் சத்தியன முத்து நிகர் ஒத்தை மகன் நான்.
சூரியனை பொட்டுகிட்ட பட மதுரை வலம் வருவேன் நான். எண்ணமில்லையா திண்ணமில்லையா நான் சின்ன பிள்ளையா நீ கொச்சலிட்டு செய்ய குச்சமில்லையா தொல்லை செய்வதா பிள்ளை வைவதா பள்ளி கொள்வதா நீ காட்டு முள்ளு வீட்டு போல மாட்டிக்கொள்வதா யாரே யாரே ஆடு மாமா யாரே ஹோ கையா கையா கையாரே ஹோ ராட்சச மாமா அருமை. மிகச் சிறப்பாக அதற்கேற்ற வேடமணிந்து ஒரு நாட்டிய நாடகத்தையே நடத்திவிட்டீர்கள். அருமை, நன்றி. அடுத்ததாக ஒயிலாட்டம். கால்களில் சலங்கை கட்டிக்கொண்டு வலது கையில் ஒரே வண்ணத்திலான கைக்குட்டை பிடித்திருந்து தலையிலும் ஒரே வண்ணத்தில் துணிகளை கட்டி இருப்பதும் ஒயிலாட்டத்தில் அவசியம். அழகான குழுவாட்டம், அலங்காரம், சாயல், ஒய்யாரம் போன்ற பல பொருள் தாங்கி நிற்கும் ஒயில் என்ற வார்த்தை இவ்வாட்டத்தின் பெயராகி உள்ளது. ஆட வருகிறார்கள் செல்வி நித்திகா, செல்வி சாருஸ்ரீ, செல்வி அபிநயா, செல்வி காயத்ரி. தஞ்சாவூர் ஒரு நிமடா தாளம் கட்டி பாடி வரும் கும்பகோணம் குஞ்சவச்சி ஆடி வரும். தஞ்சாவூர் ஒரு நிமடா தாளம் கட்டி பாடி வரும் கும்பகோணம் குஞ்சவச்சி ஆடி வரும். பஞ்சம் போக்கும் காவேரி வாய்ந்து விளையும் சோழபுரம் கஞ்சி பால சுமந்து வரும் காரிகைக்கும் பாட்டு வரும். பல்லு விழுந்த கிழவனுக்கும் சொல்லு அழுந்த சூரி சேரும். பாக்கிடிக்கும் பாட்டிக்கெல்லாம் பக்குவமா கும்பி வரும். கரகாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், கோலாட்டம், குதிரையாட்டம், கை சிலம்பாட்டம்.
அறுவடைக்கும் சிறுநடைக்கும் ஆடுமைக்கும் இடையருக்கும் ஆடி ஓடும் சிறுவனுக்கும் அற்புதமாய் பாட்டு வரும் அழுது பாடும் சோகத்திலே ஆழமான பொருள் இருக்கும் உழுது வாழும் உள்ளத்திலே உண்மையான அன்பிருக்கும் பாருக்கெல்லாம் சோறு போடும் பாமரர் பாடும் பாட்டை கேட்டா எல்லாருக்கும் பரவசம் கூடும் பாருக்கெல்லாம் சோறு போடும் பாமரர் பாடும் பாட்டை கேட்டா எல்லாருக்கும் பரவசம் கூடும் தஞ்சாவூர் உருமி மழா தாளம் கட்டி பாடி வரும் கும்பகோணம் பொங்கரகம் குஞ்ச வச்சி ஆடி வரும் தஞ்சாவூர் உருமி மழா தாளம் கட்டி பாடி வரும் கும்பகோணம் பொங்கரகம் குஞ்ச வச்சி ஆடி வரும் நன்றி. தஞ்சாவூர் உரிமை மேளம் மிக அருமையான நாட்டுப்புற பாடலை